வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் நம்ம காவேரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் சாரதாம்மா அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, இதுக்கு மேலேயும் என்னோட பொறுமையை சோதிக்காதீங்க, என்னோட மனைவியை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. இவங்க வீட்டில் பேசிட்டு போனதை அடுத்து சாரதாம்மாவுடைய முடிவு மாறுது. அதுக்கப்புறமா காவேரியை அனுப்ப மறுக்கிறாங்க. தூரம் சொன்னதுக்கு அப்புறமாவும் விஜய் கூட காவேரி அனுப்பாததுனால ரொம்பவே கோவப்படுற விஜய், காவேரி இப்போ எந்த நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஷயத்த சொல்ல ஆரம்பிக்க போகிறாரு. சமயத்தில் நம்ம காவேரி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. விஜய் போது நிறுத்துங்க, எதுக்காக இது மாதிரி கத்திட்டு இருக்கீங்க தேவையில்லாம, அம்மா சொல்றதை தான் நானும் உங்ககிட்ட சொல்லுவேன், எங்க அம்மாவோட விருப்பம் இல்லாமல் நான் உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களும் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இதை கேட்ட விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. என்னாச்சு காவேரி, உனக்கு எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நேற்று வரைக்கும் என் கூட வரேன்னு தானே சொல்லியிருந்தேன், அப்புறம் எதுக்காக இப்போ வரமாட்டேன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி யாருக்கா இருந்தாலும் கேட்க தோணும் இல்லையா? ஸோ அப்படிதான் கேட்குறாரு விஜயும். உங்க கூட வரணும் அப்படின்ற முடிவோட தான் இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு வர தோணலை, ஏன்னா எங்கள் அம்மாவோட முடிவு தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக போல்டாக பேசுகிறாங்க காவேரி. கேட்ட விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, எதுக்காக காவேரி நம்மக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தோடு யோசிச்சுக்கிட்டே அப்படியே நிற்கிறாரு. மேலேயும் இங்கே இருந்தால் நம்ம மரியாதை கெட்டு போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜய் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் தாத்தா ரொம்பவே வெயிட்டிங்கோட இருக்காங்க காவேரி கூட்டிட்டு வரதை பார்க்கறதுக்காக. பார்த்த தாத்தா, என்னப்பா விஜய், காவேரி எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்பவே சோகத்தோட காவேரி என் கூட வரல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னாச்சுப்பா விஜய், நேத்து கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியே காவேரி உன் கூட தான் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, தெரியல தாத்தா, நேற்று வரைக்கும் என் கூட வரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இன்னைக்கு ஏன் வரமாட்டேன்னு சொன்னான் தான் எனக்கு ஒன்றுமே புரியல. நேற்று நான் அவகிட்ட பேசும்போது கூட அவங்க அம்மா சம்மதம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அவங்க கூட கிளம்பி வரதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசினா தாத்தா. அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இப்படி மாற்றி பேசுகிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி ராதா ரெண்டு பேரும் சொல்றாங்க, போட்டோம் விடுப்பா விஜய், நீ எதுக்காக இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவ இல்லைன்னா வேற யாரும் உனக்கு கிடைக்க மாட்டாங்களா, அதுக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, நீ விடுப்பா, போனது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பாட்டிமா சமாதானப்படுத்துறேன் அப்படின்ற பேர்ல வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கல்யாணி இப்படி பேசுறத கேட்ட தாத்தா உடனே, என்ன நினைச்சிட்டு இருக்க கல்யாணி உன் மனசுல, எதுக்காக நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அவன் எவ்வளவு வருத்தத்தோட இருக்கா, நீ என்னென்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணை பார்த்து 4 கேள்வி கேட்கிறாரு. பங்குக்கு நடிக்கிற மாதிரி விஜய் எதிர காவேரி விட்டு கொடுக்காத மாதிரி பேசுறாங்க. ஆனா விஜய் கிளம்புனதும் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தோடு இருக்காரு. இதுக்கப்புறம் தாத்தா சமாதானப்படுத்துகிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க காவேரியை கூப்பிடுறதுக்காக. என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரியவராச்சு, வீட்டுக்கு வான்னு கூப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கூப்பிடுறாங்க. நான் டைரெக்டாக விஷயத்துக்கே வரமா, நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கே வராங்க. இங்கே பாரு சாரதா, என் பேரன் எப்படி அழுதுட்ருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை அவனால நினைச்சு கூட பார்க்க முடியாது, அதனால தயவு செய்து நீ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க, ஆனா மத்தவங்க என் பொண்ணு அனுப்பவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்ல, என்ன சாரதா சொல்றாங்க, யாரு சொன்னாங்க காவேரி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பேசிட்டு போனதுக்கு அப்புறமா தான் தாத்தாவுக்கு விஷயம் எல்லாம் புரியுது. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ராதா இங்க பேசிட்டு போனதும், கல்யாணி பாத்தீங்கன்னா கோவில்ல காவேரியை பார்த்து பேசிட்டு போன விஷயங்களும் எல்லாம் தெரிய வருது. எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த கையோட பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கல்யாணி ராதா ரெண்டு பேரையும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற என்னங்க பண்ணுறது, விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ராதா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் விஜய் வராரு. விஜய் கிட்டேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துச்சு, இதனால தான் காவேரி உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை சொல்கிறாங்க. அப்புறமா விஜய்க்கும் தெரிய வருது, பாட்டி சித்தி பண்ண வேலையால் தான் காவேரி வர மறுக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக கோவப்படுறதா இல்லை பாட்டி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேதனை படுறதா அப்படின்றதே புரியல. மேலேயும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட இந்த உண்மையை நம்ம மறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை தான் சரியா இருக்காது அப்படின்னு நினைச்சு தருணத்தில் காவேரி கர்ப்பமா இருக்கா அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டு ஒன்றுமே புரியல, எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்கு.
அப்பா சொல்கிறேன் உண்மையாலுமே வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, ஆமாம் தாத்தா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன்ல, ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாரு. கேட்ட தாத்தா பாட்டி ராதா இவங்க 3 பேருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க, இதனால அவங்க வீட்டில் என்னெல்லாம் ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.